மைக்கேல். உனக்கு 100 ஆயுசு பில்லா. சொன்னபடி தங்கத்தை கொண்டு வந்திருக்கேல்ல? எப்பவுமே சொல் தவற மாட்டா பில்லா. பில்லா, பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய தங்கம் இல்ல இது, பலத்தை காட்டி வாங்க வேண்டிய தங்கம். கொஞ்சம் பெட்டியை போடுறியா? எய்ம் எடுத்தாச்சு, ஏன் பாக்குற? போட்டு. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீண் எடுத்தாள வேண்டாம், போடு பெட்டிய. இல்ல யூ வாண்ட் பாக்ஸ்? டேக் இட். ஜென்டில்மேன், உலக நாடுகளுக்கெல்லாம் பொதுவா இருக்கிற காவல்துறை தான் இன்டர்போல். அதுல ஒரு அதிகாரியா இருக்கிறதுனால எல்லா நாடுகளுக்குமே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் தடவை. இடம் தான் புதுசே தவிர இந்த ஃபைல்ல யார் யார் பெயரெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கேனோ அவங்க எனக்கும் புதுசு இல்ல, உங்களுக்கும் புதுசு இல்ல. இவங்க உலக மகா கடத்தல்காரர்கள், இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ். தங்கம், வைரம், வெள்ளி, இன்னும் போதைப் பொருள்கள், ஓபியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவங்களால நாடு விட்டு நாடு கடத்தப்படுது. பல சந்தர்ப்பங்கள்ல பல நாடுகள்ல இவங்க எல்லாம் பிடிபட்டு இருந்தாலும் குற்றத்தை நிரூபிக்க சரியான சாட்சியம் கிடைக்காதனால இவங்களா தப்பிச்சுட்டாங்க. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இவங்க எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கிட்டு இங்கேயே தங்கியிருக்காங்கன்னு தெரியுது. மிஸ்டர் அலெக்சாண்டர், இதுல எல்லாருடைய பேர் இருக்குது. உங்க ரெஃபரன்ஸ்க்கு தேவையில்லை மிஸ்டர் கோகுல்நாத். அவங்க எல்லாருடைய பேர் எங்களுக்கு தெரியும். ஹாஜி அப்துல், பிராங்கோ செபஸ்டின், பெரியகோட்டை பாண்டியராஜா, காக்கிநாடா பசவரெட்டி. இவங்க எல்லாருக்கும் மேல கொலகாரன், கொள்ளக்காரன், பயங்கரவாதி டேவிட் பெல்லா. Cheers, gentlemen. பில்லா, இவனை ஏன் சுட்டு கொன்ன? இவன் என்ன தப்பு பண்ணினான்? ரஞ்சித், காரணம் இல்லாம இந்த பில்லா புல்லட்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டான். கரெக்ட். பில்லா சுட்டாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். Am I right?
யூ ஆர் ரைட் பேபி. காரணம் அவனுடைய ஷூஸ். அதை கண்டாலே எனக்கு பிடிக்கல. ஷூ பிடிக்கலையா? பில்லா, என்ன இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்த ஒரு நல்ல தொழிலாளிய. ஸ்டாப் இட். ராஜேஷ். எஸ். அவனுடைய வலது கால பூட்ஸை கைட்டு. அந்த ஹீல்ஸ் கொஞ்சம் திருப்பு. திருப்பு. மை காட், ஏதோ பேப்பர் இருக்கு. Very good. Thank you. ரஞ்சித், இவன் போலீஸோட கையாள். நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளையே நோட் பண்ணிருக்கான். பூட்ஸ் போடலாம், ஆனா நம்மளையே மிதிக்க கூடாது இல்ல? இவன் நம்ம பத்தி எதுக்கு கொடுத்த குறிப்பு, அது அவனுடைய நம்பர். Make me another drink, will you? Bastard! மிஸ்டர் அலெக்சாண்டர். எஸ். நமக்கு இன்ஃபார்மரா இருக்கிறவன கான்ஃபரன்ஸ் வந்து நமக்கு மட்டும் தானே தெரியும். யூ ரைட். அப்படி இருக்கும்போது எதிரிங்க எப்படி அவன் அடையாளம் தெரிஞ்சுட்டாங்க? நீங்க கேட்கிற கேள்வி சரி, ஆனா அதை நீங்க என்கிட்ட கேட்கறதா சரியில்லை. உங்களுக்கு ஒருவேளை எங்க ஆளுங்க மேல சந்தேகம் இருந்தா அது தப்பு. பிகாஸ் ஐ நோ மை மேன். ஈஸி மிஸ்டர் அலெக்சாண்டர், ஈஸி. அப்போ நமக்கு தெரியாமலே அவனுடைய ஆள் ஒருத்தன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கான் இல்லையா? மிஸ்டர் வர்மா, டைம் என்னாச்சு? 3 o'clock. மிஸ்டர் வர்மா, வெரி நைஸ் வாட்ச். தேங்க்யூ சார். இதே மாதிரி வாட்சை நான் ஜெனீவால பார்த்தேன். வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி, காஸ்ட்லி, என் சக்திக்கு மீறினது. சார், பாரிஸ்ல என் பிரதர்ல இருக்கான். அவன் எனக்கு பிரசன்ட் பண்ண வாட்ச் அது. வெரி குட், வெரி குட். பை மிஸ்டர் அலெக்சாண்டர், பை மிஸ்டர் வர்மா. எஸ் சார். யாரது? ராதா. ரீனா, ராதா வந்திருக்கா. கதவு திற. ஹலோ ராதா. ஹாய். ஹலோ ரீனா. ஹலோ ராதா. இப்ப நீ வந்ததுதான் ரொம்ப நல்லதா போச்சு ராதா. நீதான் உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லணும். என்னன்னா? ஒண்ணுமில்ல. வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்ச? ஒரு முடிவுக்கு வர மாட்டியா? எப்படி வர முடியும் ராதா? அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா, இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அவன் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீயும் ரீனாவும் 1000 மைல் கந்தாண்ட இருப்பீங்க. இந்தா உங்க 2 பேரோட பிளேன் டிக்கெட்ஸ். நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன்னு நம்புறேன். How do you feel? Fine. பில்லா. எஸ் ரஞ்சித். உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். இது வரைக்கும் கேங்ல ஒன்னா இருந்த ராஜேஷ் நம்ம விட்டு ஓட போறான். ஓடட்டும். அவனை தப்பிக்க விட்டா நம்ம எல்லாருக்குமே டேஞ்சர். அவன் தப்பிச்சாதானே. எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறிய. இது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப சீரியஸ் மேட்டர். அவன் நம்ம விட்டு ஓடிட்டா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். எது சின்ன விஷயம், எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா பப்ளிக் ஹோட்டல்ல நீ இப்படி ஜாலியா இருக்க மாட்டேன். பப்ளிக் ஹோட்டல்ஸ், பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் ரஞ்சித். எனக்கு துணை யாரது? இல்ல. டாக்ஸி, டாக்ஸி. டிரைவர், வேகமா ஏற்பாடு போ. சீக்கிரம் போப்பா, ஹரி அப். டிரைவர், ஏன் வண்டி நிறுத்திட்ட?
அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது. அவங்கள விட்டு நகர்றேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா, இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது. பில்லா. தேங்க்யூ. என்ன பாக்குறீங்க? உன் பேர் என்ன சொன்ன? தீபா. தீபா. தீபா, எனக்கு 2 வகையான பெண்களை பிடிக்கும். 1, டைம் கொடுத்து நிதானமா என் வலையில விழறவங்க. 2, டைம் கொடுக்காமலேயே என்னை தன் வலையில விழ வைக்கிறவங்க. இதுல நான் எப்படி? நீ 2வது டைப். 4 மணி நேரத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம்னா அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? பர்சனாலிட்டி, அழகு. ஐ லவ் யூ. நீங்க தான் நான் மனசார தேடினவரு. இந்த மாதிரி லவ் டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. நான் உண்மையை தான் சொல்றேன். சுலபமா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆழமான பொண்ணுங்க கிட்ட நான் சகவாசம் வச்சுக்கிறது இல்ல. அதனால தான் பில்லா இன்னும் உயிரோட இருக்கா. ஓ காட், getting late. Why hurry, பில்லா? இன்னொரு பெக். Some other time, baby. ஹலோ, டிஎஸ்பி அலெக்சாண்டர் ஸ்பீக்கிங். நான் ரீனா பேசுறேன். ஆமா, ஹோட்டல் அசோக்ல பில்லா என் கூட தான் இருக்கா. ப்ளீஸ் கம் குவிக்லி. நோரினா, அவனை விட்டுறாத. நாங்க உடனே புறப்பட்டு வரோம். அது வரைக்கும் அவனை எப்படியா சமாளிச்சுட்டு. ஓகே? ஓ ஆண்டி, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். ஹோட்டல்ல தானே இருக்கேன். ஊரை விட்டு ஓடிட்டேன். நிச்சயமா வந்துடுறேன். ஓகே ஆண்டி, பாய். ஆண்டி லேட் ஆயிடுச்சுல. அடுத்த முறை வரும்போது ஆண்டியும் கூட்டிட்டு வா. நான் வரேன். பில்லா, அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னைய பார்த்துட்டு இருந்தா போதுமா? என்னையும் பார்க்க வேண்டாம்?
நான் உன் ஆண்டியை தான் வர சொன்னேன். கீழே நிறைய மாமனங்க வந்து நிக்கிறாங்களே. காம். பில்லா, டிஎஸ்பி பேசுறேன். நீயா வந்து சரணாகதி அடைஞ்சா உன் உயிருக்கு ஆபத்து இல்ல. என்ன பாக்குற பில்லா? அவங்க உன் கையில விலங்கு போடுறதுக்கு முன்னாடி நீ என் வார்த்தையை கேட்டுக்க. நீ அழைக்காம ஓடி வந்தேனே ஏன்? நீ அழகோட விளையாட உன்னை அனுபவிச்சேனே ஏன்? என் காதலன் ராஜேஷ கொன்னையே, அதுக்குதான் பழிக்கு பழி. எந்த ராஜேஷ்? வெரி ஸ்மார்ட். தினம் 10 பேரை கொல்றவனுக்கு அடையாளம் எங்க தெரிஞ்சிருக்க போகுது? எந்த டாக்ஸிய ராஜேஷ கொன்னையோ அதுல உன் கைரேகை பதிஞ்சிருக்குங்கத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, நீ ராஜேஷோட காதலியா? கடைசியா எச்சரிக்கிறேன் பில்லா, சரண்டர் ஆயிடு. டிஎஸ்பிக்கு நல்லா வாய்ஸ், டாப்பா கத்துறாரு. யாரும் பில்லாவை சுட்டுடாதீங்க. எனக்கு அவன் உயிரோட வேணும். கம். பில்லா, அது தோட்டா இல்லாத துப்பாக்கி. பரவாயில்ல, உன் மண்டையிலயும் மசாலா இருக்கு. தேங்க்யூ. போலீஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. பண்ணட்டும். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரர்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க. பட் ஒன் திங் தீபா, இந்த பில்லா பிடிபட மாட்டா. இவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது. ரொம்ப தைரியமா தான் பேசுற. நீ தப்பிச்சிருவியா? நிச்சயமா. இந்த ரிவால்வர் காலின்னு உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா போலீஸ்க்கு தெரியாது. பில்லா, இனிமேலும் வெயிட் பண்ண முடியாது. 4 பக்கமும் போலீஸ் சூழ்ந்தாச்சு. இங்க இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. கமான். பில்லா, ஆன்சர். நீ இந்த இடத்தை விட்டு தாண்டக்கூடாது. அந்த கடவுளை நினைச்சாலும் இந்த பில்லாவை தடுத்து நிறுத்த முடியாது. டிஎஸ்பி, என்ன ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணோட உயிர் ஸ்டாப் ஆயிடும். பில்லா, சாமர்த்தியமா பேசுறேன்னு நினைக்காத. மரியாதையா சரண்டர் ஆயிடு. ஐம் சாரி டிஎஸ்பி, சரண்டர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இன்னும் என்ன தொடர்ந்தீங்கன்னா பாவம் இந்த பொண்ணு க்ளோஸ் ஆயிடும். சோ ஸ்டே வேர் யூ ஆர். ராஜேஷுடைய ட்ரெஸ் அம்மா இது. ரீனா உடல எங்க பாத்தீங்க? ஹைவேஸ்ல ஒரு குழியில கை பின்னாடி கட்டப்பட்டிருந்தது. பாடி பொசிஷனை பார்க்கும்போது கார்ல இருந்து தள்ளி இருப்பாங்க போல இருக்கு. திருமணங்கள் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணனுக்கும் ரீனாக்கும் சொர்க்கத்துலதான் திருமணமே நடக்கும் போல இருக்கு. இந்தாங்க டாக்டர், பிரேத பரிசோதனைக்கு பின்னாடி அவளோட இறுதி சடங்குகளை ஹாஸ்பிட்டல்லே நடத்திடுங்க. நான் வரேன். மிஸ் ராதா, ஏமா உங்க அண்ணனோட சடலத்தை தான் பார்க்கல, ரீனாவோட பாடியாவது? போனவங்களை பாக்குறத விட அவங்கள போக வச்சானே, அவனைத்தான் நான் பார்க்கணும். நீயா 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 கராட்டேயும் ஜூடோவும் கத்துக்க வந்திருக்கிற? ஆமா, நான் தான். ஓகே, உனக்கு தான் வயசு அழகு இருக்குது. இத வச்சே எந்த ஆம்பளையும் சாச்சிடலாமே. எதுக்கு கராட்டேயும் ஜூடோவும்? எங்க அண்ணனை கொன்னவன. ஓஹோ, பழி தீர்க்கத்தான் இந்த பயிற்சியா? மான்குட்டி புலியா மாறுறேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? இந்த பட்டு மேனிக்கு எதுக்குமா சண்டையும் சச்சரவும்? நான் சொல்றத கேளு. கேட்டா வெரி குட். உன் கையில மட்டுமல்ல, உன் குணத்திலேயே வலு இருக்குது. என் முதல் பரீட்சையிலேயே நீ பாஸ் பண்ணிட்ட. எதிரிக்கு பயப்படாம எதிர்த்து நிக்கக்கூடிய தைரியம் உடையவங்க தான் கராட்டே ஜூடோ எல்லாம் கத்துக்க முடியும். உங்ககிட்ட தேவையான தைரியம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணேன். அப்போ எனக்கு கண்டிப்பா கத்து கொடுக்குறேன். இன்னையில இருந்து நீ என் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. இது பாடம் 1. ஆட தெரியாம அனாவசியமா யார்கிட்டயும் கையை கொடுக்க கூடாது. ஓகே?
தேங்க்யூ. எஸ் மேடம். காஃபி. மிஸ் ராதா, உன்னை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். எனக்கு வாரண்டா? எஸ், ரொம்ப காலம் போலீஸை ஏமாத்த முடியாது மேடம். ஏமாத்துறவ பப்ளிக் ஹோட்டலுக்கு தைரியமா வரமாட்டா இன்ஸ்பெக்டர். நான் என்ன குற்றம் செஞ்சேன்? கொலை குற்றம். கொலையா? மிஸ் ராதா, மிஸ் ராதா, ராதா, பேசாம துப்பாக்கியை கொடுத்துரு. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் காரியம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன கைது செய்யவே முடியாது. சொன்னா கேளு. உனக்கு Don't move. திரும்ப தேவையில்லை. காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க. கார் சவுண்ட தவிர உங்க சவுண்ட் வரக்கூடாது. உடனடியா இந்த இடத்தை விட்டு நான் போகணும். பயப்படாத, எங்களை உன் தோஸ்தா நினைச்சுக்க. உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நாங்க செய்யறோம். எத்தாப்புல போலீஸ், தலையை கீழே போடு. மிஸ்டர் ரஞ்சித், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவனால நமக்கு என்ன லாபம்? நோ, பப்ளிக் ஹோட்டல்ல 2 இன்ஸ்பெக்டர்களை பணமாக்கின புத்திசாலி இவன். இதை விட சாமர்த்தியம் வேணுமா? விக்ரம், I tell you something. You know, she is great. எக்ஸாக்ட்லி. ஆபத்து வந்தா பூனை கூட புலி மாதிரி பாயும். இவன் என்ன ஒரு பெரிய பிஸ்தா? Just a moment. என்ன சொன்ன? பெரிய பிஸ்தா. இதுக்கு பேர் சூப்பர் ஹிட். எழுந்திருச்சிருவாரா? தூக்கி விடணுமா? குட், வெரி குட். ரஞ்சித், இங்க நடந்தது எல்லாம் நான் பார்த்தேன். வளையல் போடுற கையில இவ்வளவு வித்தியன்னா உனக்கே நல்லா தெரியும். இந்த பில்லாவுக்கு சிம்பிள் பொண்ணுங்களை விட சீர பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். கீப்பா, இன்னிலிருந்து நம்ம கேங்ல நீ ஒரு மெம்பர். Thank you, பில்லா. நல்லா நடிச்சீங்க. இந்தாங்க பணம், எண்ணி பாத்துங்க. தேவையில்லைங்க, சரியா தான் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நடந்த நாடகம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா டியூப்ளிகேட் குண்டுக்கு பதிலா உண்மையான குண்டே உங்க மேல பாய். சத்தியமா எங்களால எந்த செய்தியும் வராதுங்க. நாங்க ரவுடிங்க தான், ஆனா நாணயமானவங்க. தேங்க்யூ, நீங்க புறப்படலாம். அப்ப நாங்க வர்றோம். வணக்கம். வாமா போலாம். ராதா, நீ 2வது பரீட்சையிலும் ஜெயிச்சிட்ட. கண்டிப்பா சொல்றேன், நீ நினைச்சதை சாதிச்சிடுவ. Thank you. பெஸ்ட் ஆஃப் லக். ஆள தெரியாம அனாவசியமா கை கொடுக்க கூடாது. சாரி, நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தான். கிரேட், குருவுக்கு மிஞ்சின சிஷி ஆயிட்ட. எஸ் கிங் குயின்.
நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ஏஜென்ட் தாஸ்கேன்னு போனே வரலையே. ஒரு தானா வரும். உனக்கு எதுவுமே விளையாட்டு தான். ரஞ்சித் ஸ்பீக்கிங். நான் தாஸ் பேசுறேன். சில்வர் பீச்சுக்கு சரியா 11:30 மணிக்கு பில்லா வர சொல்லுங்க. 11:30 மணிக்கு. ஓகே, சொன்ன நேரத்துக்கு பில்லா அங்க இருப்பான். என்ன இங்க டைரி? பழைய பஞ்சாங்கமா? இல்ல, நம்ம சம்பந்தப்பட்ட பஞ்சாங்கம். உலக கடத்தல்காரங்க அத்தனை பேரோட பேரு, விலாசம், டெலிபோன் நம்பர்லாம் அந்த டைரியில இருக்கு. பணம் நம்ம விட்டு போகலாம், ஆனா இந்த டைரி நம்ம விட்டு போக கூடாது. சுருக்கமா சொன்னா நம்ம எல்லாரோட உயிரும் இந்த டைரியில் தான் இருக்கு. I see. ஹலோ எவரிபாடி. எதிர்பாராத சந்திப்பு மிஸ்டர் டிஎஸ்பி. என்ன பண்ண? உனக்கு இன்னைக்கு நாள் சரியில்லை. இங்க இருந்து தப்பி ஓட பார்த்த உயிர் போயிடும்னு எனக்கு தெரியும். டிஎஸ்பி சார், இதுல நிறைய பணம் இருக்கு. என்ன நீங்க தப்பிக்க விட்டீங்கன்னா இதுல இருக்கிற லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தான். வெட்டி எடுத்துட்டு மரியாதைக்கு வா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பெட்டியை பார்த்தீங்களே தவிர இந்த பணத்தை பார்க்கல. நீங்க லைஃப் லாங் உழைச்சாலும் மொத்தமாக பணம் உங்களால பார்க்கவே முடியாது. அள்ளி கொட்டுறேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். டேக் இட்.
150. நீ அந்த பக்கம் போய் பாரு. சைமன், ஜம்பு, go and search that side. சார், பிரிட்ஜுக்கு அந்த பக்கமும் பாரா போட்டிருக்கிறேன். அவன் எந்த பக்கம் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வெரி குட் மிஸ்டர் வர்மா, நான் ஹெட் குவார்டர்ஸ் போறேன். ஒரு முக்கியமான வேலை. எஸ் சார். வர்மா, எஸ் சார். எந்த காரணத்துக்கு ஒண்ணு பில்லாவை தப்பிக்க விடக்கூடாது. எஸ் சார். போனமில்ல டிஎஸ்பி சார். பில்லா நேரா கார்வட். நீ எப்படி இங்க வந்த? சாவுக்கும் குட் பை சொல்ற சாமர்த்தியம் இந்த பில்லாவுக்கு உண்டு அலெக்சாண்டர். பில்லா பிடிபட மாட்டா. அவனை யாரும் பிடிக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? காரை நேரா விட்டு. இத பார், உனக்கு பலமா அடிபட்டிருக்கு. வாய் வீரம் காட்டாம என் வழிக்கு வந்தனா உன்னை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறேன். ஷட் அப். உன்கிட்ட உயிர் பேச்சு நான் கேட்கல. காரை நேரா விட்டு. இந்த வீம்பு வேண்டாம் பில்லா. இந்த நிலையில செசடாப். பேசாம காரை விட்டு. டிஎஸ்பி, உன் தலைக்கு நேரா குறி வச்சிருக்கேன். ஏதாவது தப்பு பண்ண நினைச்ச மூளை சதறிடும். ஓட். ஃபாதர், இந்த ரகசியம் உங்களோடயே இருக்கட்டும். என்னுடனே இருக்கும். நல்லவனோ கெட்டவனோ பரலோக சாம்ராஜ்யத்துல பில்லாவுக்கும் ஒரு இடம் உண்டு. தேங்க்யூ ஃபாதர். For as much as it hath pleased Almighty God of His great mercy to take unto Himself the soul of our dearest brother here departed, we therefore commit his body to the ground, earth to earth, ashes to ashes, dust to dust. சீரியஸா குண்டு பட்டும் பில்லா உங்க கையில சிக்கலனா எப்படி சார்? ஆத்துல விழுந்தபோது அங்கேயே உயிர் போயிருப்போம். ஆளை பிடிக்காம போலீஸார் எப்படி சார் அந்த இடத்தை விட்டு வரலாம்? கிளாஸ் கேடு சார். அவன் எங்கேயாவது மறைஞ்சிருப்பான். அவன் மறையவும் இல்ல, ஆத்துல முழுகி சாகவும் இல்ல. எப்படி கிளியரா சொல்றீங்க? ஆத்துல விழுந்தவன் அதை கடந்து போனதை என் கண்ணால பார்த்தேன். நீங்க ஏன் சார் தடுக்கல? தடுக்க முடியல. பில்லா தப்பிச்சிட்டதாக போலீஸாரோட முடிவு. என்ன இருந்தாலும் அவன் என் கையில சிக்காம இருக்க மாட்டான். அந்த நல்ல நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குட் டே ஜென்டில்மேன். தேங்க்யூ. ராதா, இந்த செய்தியை படிச்சியா? படிச்சேன். பில்லாவை சுட்டு படுகாயப்படுத்திட்டதா போலீஸ் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் அவன் ஆத்துல குதிச்சானே இருப்பான்னு. இருக்காது. டிஎஸ்பி அவன் தப்பிச்சு ஓடுனதுதான் கண்ணால பார்த்ததா சொல்லிருக்காரு. அங்கிள், அவன் போலீஸ் துப்பாக்கிலியோ போற வெள்ளத்திலேயோ சாகக்கூடாது. அவன் உன் வஞ்சத்துக்காக அவன் இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கலாங்கிறியாமா? எவ்வளவு வெறுப்புமா அவன் மேல உனக்கு. விஜய், 6 மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் 2 அனாதை குழந்தைகளை கூட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தான். அவனை பாக்குறதுக்கு ஒரு அப்பாவியமா இருந்தது. அந்த குழந்தைகளோட தாய் கூட இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பாவை காணலன்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணான். நான் கூட உங்களை அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க சொன்னேன். ஞாபகம் இருக்க? ஆமா சார், பாகவதர் மாதிரி ஒரு ஆசாமி. எக்ஸாக்ட்லி. அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் எடுத்துட்டு ரூம் போன.
சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும் ஆஹா வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னேன். வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னேன். நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்ன பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க? என்ன பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க? நாட்டுக்குள்ளே உனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ளே உனக்கு ஒரு பேருண்டு. தான் தனக்கு தக்கு முக்கட்டிக்கு தாளம், வேன் தனக்கு திக்கு முக்கட்டிக்கு தாளம். நாலு படி மேலே போனா நல்லவன விடமாட்டாங்க. ஆடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. நாலு படி மேலே போனா நல்லவன விடமாட்டாங்க. பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கும் இப்ப சொன்னேன், பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்னை பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க? தாந்தனக்கு முக்கட்டிக்கு தாளம், வீண் தனக்கு திக்கு முக்கட்டிக்கு தாளம். தாந்தனக்கு முக்கட்டிக்கு தாளம், வீண் தனக்கு திக்கு முக்கட்டிக்கு தாளம். ஆளுக்கு ஒரு நேரம் உண்டு, அவுகவுக காலம் உண்டு. ஆயிரந்தா செஞ்சா கூட ஆகும்போது ஆகும் மண்ணே. ஆளுக்கு ஒரு நேரம் உண்டு, அவுகவுக காலம் உண்டு. ஆயிரந்தா செஞ்சா கூட ஆகும்போது ஆகும் மண்ணே. மூடனுக்கும் யோகம் வந்தால் மூலுலகம் வணக்கம் போடும். நம்பிக்கையை மனசில வச்சு பின்னால பார்க்காம முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்னை பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க? நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. தான் தனக்கு தக்கு முக்குதிக்கு தாளம், வேன் தனக்கு தக்கு முக்குதிக்கு தாளம். தான் தனக்கு தக்கு முக்குதிக்கு தாளம், வேன் தனக்கு தக்கு முக்குதிக்கு தாளம். சில்லறைக்கு நடுவில் 10 ரூபாய் இருக்கு மாமா. செல்லாத நோட்டான்னு பாடல. பசு மாட்டிய பொம்மை கண்ணு குட்டி வச்சு ஏமாத்துறாங்க இந்த ஊர்ல. இவங்களா ரூபாய் நோட்டு போட போறாங்க. அப்ப நான் போட்டா யாரோ இவங்கள இருக்க சொன்னாப்ல போவேன். பாட்டு காசு ஆமா, பெரிய லதா மங்கேஷ்கர் இது. கொள்ளை தொடர்ந்தால குமிஞ்சு போகுதீங்க. ஆமல இவங்க பெரிய கிஷோர் குமார். வாயை திறந்த உடனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில. அடே, உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாருங்கிறேன். இந்த 5 கட்டு ராஜப்பா கீழே இருந்து புடிச்சு மேல தூக்குறான்னா நேர கூரைக்கு போயிருமாக்கும். அடிங்க தகுதிமித்தா. இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்கிறேன் உங்க சங்கீதத்தை.
விடுறேன், விட்டு பாக்குறேன். இத பொட்டி நம்ம சங்கீதம் வராதா, கூட்டம் சேராதா? இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுத, நான் சொந்தமா கத்திக்கிறேன். கத்து கத்திக்க. என்னமா இவங்க கூட ஆடித்தான் எங்களுக்கு குழப்பம் நடக்கிற மாதிரி. எங்களுக்குள்ள வீடா வித்து பழச்சுக்கிறோம். டேய் சொக்கா, தூக்குங்கடா பொட்டிய. இனிமே எந்த மூலத்தை அடிக்கிறாங்கன்னு பாப்போம். வாங்கடா. சரிக்கா. ஆமா, ஊர்ல வேற மேளமே இல்ல, இவன் ஒரு மேளம் தான். போவேன். டேய், போனது போக மிச்சம் பாருடா. சாப்பாடுக்கு தேருமா, சாயாக்கு தேருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா, இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கின்னு வாடகை பணத்தையும் கொடுத்துக்கலாம். அட ஒயிரா பிரச்சனைங்கிற. அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்லை ஐயா. இன்னைக்கோ நான் வர்றவங்க யாரது? தாடியா? டாடி இல்ல மாமா, டாடி. அவரு உங்களை பார்த்தாங்கன்னா அட தெருவுக்காய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாமா பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த, இப்ப குடும்பம் ஆயிட்டேன். அது சரி, பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, போனவன் கடைய போலீஸ் அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாங்க ராஜப்பா. எங்கிட்டயா? இது என்னடா வம்பா போச்சு? பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒத்துமையே இருக்கு. இத பாரு, பில்லாவோட போட்டோ. இது பில்லாவா? எங்கிட்டே ஓடுறீங்களா? இது பில்லா இல்ல, நான் இல்ல, இவன் தான் பில்லா. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? எக்ஸாக்ட்லி, நீ பில்லாவை மாறணும். நல்லா இருக்குது கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்பதான் சொன்னீங்க அவ ஆளுங்க 3 நாள் போலீஸ் கையாளர்களை கொண்டாங்கன்னு. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு வாருங்க. அந்த பில்லா எங்க, நான் எங்க? அவ வாய தோட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒன்னே என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறேங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நான் தான் பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவை மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சது வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுற போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, நீ உதுவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆள விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும்போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லிருந்தீங்கன்னா சரி, விடுறா, ஆலியம் சாவு நூலியம் சாவு ஒத்துட்டு இருப்பேன். ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்லை. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு தூக்கத்தை கெடுக்குவா? இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா? ஆனா எவனோ ஒருத்தன் பில்லா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது? ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதையாச்ச சாமி நானு. எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டணும்? அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி தெரு தெருவா அலைஞ்சி கேவலமா பிச்சை எடுத்து வளர்க்கணுமா?
அவங்களுக்கு வயிறு பெருசா வாழ்க்கை பெருசா 4 பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா டாக்டர் ஆக வேண்டாமா வீதிதான் விதி ஆயிடுச்சுல வேங்க சுவாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை தெருவில் விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்ன நான் செஞ்சா செய்வீங்க. ராஜா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு. பில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்ல. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே, அவங்க இந்த நாட்டுல இருக்கலாமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருக்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சியம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது, அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு? ஜெகநாத், நீ விடுதலையாகி வெளியே போவ. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? நீ வெளியே போனதும் உன் காணாம போன குழந்தைங்க கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடுவாங்க. அது சரி ஜெயஜெய, இவ்வளவு நல்ல மனுஷன் நீ, உனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? ஒரு சதிகார கும்பல்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். பூட்டை உடைக்கிறது தான் என்னுடைய தொழில். அது தப்புன்னு உணர்ந்து என்னுடைய பழைய தொழிலான சர்க்கஸ் கம்பெனிலேயே போய் சேர்ந்தேன். ஹலோ ஜே ஜே. ஹலோ, வா வண்டியில உட்காரு. நோ தேங்க்ஸ் ரஞ்சித், நான் வேற பாதியில போயிட்டு இருக்கேன். ஜே ஜே, அதனால தான் கார்ல போனவன் இப்ப தெருவில் போய்கிட்டு இருக்க. தட்ஸ் ஆல் ரைட் ஜே ஜே. 2 பேரும் திசை மாறி போனாலும் பழைய சிநேகிதத்துக்காக என் கூட கொஞ்சம் தூரம் வரலாம் இல்லையா? வா, உன்னை விட்டுறேன். கெட் இன். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? ஒவ்வொரு முதல் தேதியும் ரத்தன்லால் மில்ஸோட சம்பள பணம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து ஆபீஸுக்கு ஒரு பாதை வழியா போகுது. பாதை முழுக்கவும் பேனுக்கு 4 பக்கமும் பாதுகாப்பு இருக்கு. பிரயாண டைம் 1/2 மணி நேரம் தான். உன்னை நான் எப்படியாவது ஓடுற வேனுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். இந்த நல்ல வேலைக்கு என்னையே தேர்ந்தெடுத்த உங்ககிட்ட தான் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்களே. ஜே ஜே, அந்த வேன்ல ஒரு சேஃப் இருக்கு. அந்த சேஃப்ல தான் பணம் எல்லாம் இருக்கு. அந்த சேஃப 1/2 மணி நேரத்துக்குள்ள திறக்கிறதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. டிரைவர், ஸ்டாப் தி கார். ஜே ஜே, இன்னும் நீ உன் பதில சொல்லலையே. நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, உன்னுடைய பாதை வேற என்னுடைய பாதை வேறன்னு. இடியட் மாதிரி பேசுறிய. இந்த சர்க்கஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நோ சான்ஸ். ரஞ்சித், பாடுபடுறதுதான் தொழில், பூட்டை உடைக்கிறது தொழில் இல்ல. என்ன பையன் அழறீங்க? மம்மிய விஜய் ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க டாடி. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? ஆமா டாடி, மாடிப்படியில இருந்து மம்மி தலை குப்புற விழுந்துட்டாங்களாம். அடுத்த வீட்டு ஆன்ட்டி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி மம்மிய காமா இருங்க, யாரும் அழாதீங்க. அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா வீட்லயே இருங்க. நான் ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தா. உங்க மனைவியோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு மிஸ்டர் ஜெகநாத். உடனே ஆபரேட் பண்ணி ஆகணும். அதுக்காக வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கணும். அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும். உங்களால டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் தெய்வமா இருந்து என் மனைவியை காப்பாத்தணும். நான் பணத்தோட வந்துடுறேன் டாக்டர். பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம். என்ன சார் சொல்றீங்க? வேலையை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு என்னங்கிற கேள்வி இப்ப வேண்டாம். உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், நீ போலாம். காரணம் இல்லாம எப்படி சார் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் இப்ப நான் தயாரா இல்ல. யூ கேன் கோ. எனக்கு வர்ற கோபத்துக்கும் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன். ஆனா என் மனைவி இருக்கிற நிலையை நினைச்சா
வெரி குட் மேனேஜர், சொன்னபடி செஞ்சிட்டீங்க. பட் ஒன் திங், நாங்க தான் ஜே தூக்க சொன்னாங்கிறத யார்கிட்டயாவது சொன்னீங்க, நாங்க உங்களை மேல தூக்கிடுவோம். ரத்தன்லால் மில்ஸோட வேன் இந்த ரோடு வழியா தான் போகும். இது லெவல் கிராசிங். இந்த இடத்துல தான் நீ வேனுக்குள்ள போகணும். போறது இருக்கட்டும், வேனுக்குள்ள போறது எப்படி? எந்த ஷெட்ல நிக்குதோ அங்கே அது கடியில ஒரு ஸ்பெஷல் வழி பண்ண சொல்லி நம்ம மெக்கானிக் கிட்ட சொல்லிருக்கேன். ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு கட் பண்ணி 2 ஸ்க்ரூ போட்டு இருப்பான். உன் வேலை வேனுக்கு அடியில போய் அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும். அடையாளம் தெரியுதா ஜே? இது ஒரு சிகரெட் கேஸ். வேன்லயே விட்டுட்டு வந்தது. அவனை சர்ச் பண்ணுங்க. டிஎஸ்பி சார், நான் திருநது தப்புதான். சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ செய்யலாம். அதுக்கு முன்ன உயிரோட போராடிக்கிட்டு இருக்கிற என் மனைவிக்கு இந்த பணம் தேவைப்படுது. தயவு செய்து இதை மட்டும் கொடுத்துருங்க சார். சாரி ஜே, இது திருட்டு சொத்து. டிஎஸ்பி சார், என்ன கைது செய்யுங்க, ஜெயில போடுங்க, என்ன தண்டனை வேணுமானாலும் வாங்கி கொடுங்க. ஆனா பிளீஸ் இந்த பணத்தை மட்டும். சாரி ஜே, என்னால எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது. கூட்டிட்டு போங்க. ஜே, don't move. நான் சொல்றேன் ஜே, I shoot you. ஜே, don't move. நான் சொல்றேன் ஜே, இல்ல சுட்டுவேன். அன்னைக்கு என் காலில் பட்ட குண்டடியால அந்தரத்துல கயித்து மேல அனாவசியமா நடந்து கைத்தட்டல் வாங்கின இந்த சேஜே இன்னைக்கு சாதாரண தரையில கூட நடக்க முடியாம கஷ்டப்படுறோம். என் மனைவி ஜானகி ஹாஸ்பிட்டலையே செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் என் 2 பிள்ளைகளும் எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை அவங்களும் செத்து போயிட்டாங்களோ உயிரோட இருக்கிறாங்களோ தெரியல. இவ்வளவுக்கும் காரணம் இரும்பு மனசு படைச்ச அந்த டிஎஸ்பி. அவனை நான் கடைசி வரைக்கும் விட போறதில்லை. கருப்பையா, பழிக்கு பழி, கருப்பையா, பழிக்கு பழி.
வாங்க தங்க. ராஜா வீட்டு கண்ணு குட்டி மாதிரி ஆயிட்டீங்களே. Dress எப்படி மாமா? சும்மா சிலு சிலுக்குதுடா கண்ணு. நானும் எம்புட்டு நேரமா பாக்குறேன், அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் உத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது என் உசிரே வருதுன்னு. பாருங்க, நல்லா படிக்கணும், அப்பதான் ஆண்டோ துணை இருப்பான். ரவி, நீ இன்ஜினியர் ஆகணும், ரமா நீ டாக்டர் ஆகணும். நீங்க சத்தியமா ஆயிடுவீங்க. சாமி, உங்க சொல்ல நீங்க காப்பாத்திட்டீங்க. இனிமே ஏன் சொல்ல நான் காப்பாத்தணும். சொல்லுங்க, நான் என்ன செய்வோம் தயார். நீ தயாராயிட்ட, ஆனா ஒன்ன நான் தயாரிக்க வேண்டாமா? கிரீடம் வச்ச ராஜாவா? உன் நட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே. நல்லா கவனி. பில்லாவோட நட, பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இம்புட்டு மட்டும் காட்டினா போதுமா சுவாமி? அவன் கூட இருக்க ஆளுங்க பேரு, போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம்? அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு விடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் வழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்சவன் மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுக்கிட்டியா? தலை வந்தாச்சு. இம்ம கை காலு உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சுட்டல? என்ன சாமி புரியுதா புரியாதுன்னு பாடம் சொல்லி கொடுக்க வாடியார் மாதிரி நான் மக்கா மடியானா இல்ல மேல் வீடு காளியா? சாமி, அரிச்சந்த மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவன் இந்த ராஜப்பா. இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? பில்லா பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்லா பழக்கங்க எதுவுமே இல்ல போல இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 நோ, பில்லா பீடியும் பிடிக்க மாட்டான். பீடியும் பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். பைப்புனா? பைப். அந்த சைடுல நான் அப்புறம் சொல்லி தரேன். சரி, கம் வித் மீ. எப்படி? இது கூட நல்லாதான் இருக்கே. ராஜப்பா, பில்லா ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா என்ன? முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சேருது? குட். சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். ஹலோ, யார் பேசுறது? சார், காதல விழா கொஞ்சம் பலமா பேசுங்க. மிஸ்டர் வர்மா, பில்லா எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். பில்லாவா? ஹலோ, யார் பேசுறது? யார் சார் பேசுறீங்க? நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இல்ல. பில்லா எங்க பதுங்கி இருக்காங்கிறத மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. Excuse me, Mr. Alexander. Yes, Mr. Gokula. பில்லா இருக்கிறதா தெரிஞ்சு போச்சு. Really? Yes, sir. இவனா மொத்த தன் பேரை சொல்லாம பில்லா இருக்கிறத மட்டும் சொல்ல சொன்னான். எதுக்காக வெயிட் பண்ணோம்? புறப்படுங்க, come on. Yes, Mr. Coconut, please come. Yes, Mr. Varma. Sir. Varma. Yes, sir.
வாட் a tragedy. அதிர்ச்சியில பில்லாவுக்கு சுயநினைவே போச்சுன்னு ஹாஸ்பிடல் ரிப்போர்ட். பழைய ஞாபகம் எதுவுமே அவனுக்கு வரலன்னு டாக்டர் சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் கையில நாம பில்லாவை விட்டு வைக்கவே கூடாது. ஹாஸ்பிட்டலை சுத்தி காவல் பலமா இருக்கு, அவனை எப்படி விடு வைக்கிறது? ஆள் கொஞ்சம் தேறினா போலீஸ் அவனை ஜெயிலுக்கு மாத்துவாங்க. அந்த சமயம் பார்த்து நிர்மல், உருவத்தை வளர்க்கறியே தவிர மூளைய கொஞ்சம் கூட வளர்க்க மாட்டேங்கிறியே. தூங்குற புலிக்கே ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காவல்னா அது துள்ளுற நேரத்துல போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு போடுவாங்க. ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இன்ச்சுக்கு இன்ச் போலீஸ் நிக்கும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பில்லாவை வெளியேற்றுறது தான் கரெக்ட். குட் மார்னிங். இன்னைக்கு பேஷண்ட்க்கு ஸ்பஞ்ச் பாத் எடுக்குது, டெம்பரேச்சர் பிளட் பிரஷர் செக் பண்ணுது. நான் உள்ளே போது. தேங்க் யூ. எஸ். என்னமா விஷயம்? என்ன வேணும்? ஹலோ. ஒண்ணுமில்லை, நீங்க ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வெளியே இருக்கணும். வாட்? நான் வெளியே இருக்கணுமா? என் டியூட்டி. என் டியூட்டி பேஷண்ட் உடம்பு தொடச்சி விட்டு, ட்ரெஸ் மாத்தி விட்டு, கை போட்டு, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நாடி பார்த்து ப்ளீஸ். ஓகே ஓகே, சீக்கிரம் வேலையை முடி. தேங்க் யூ. என்னாச்சு? எங்க அந்த பாய் அந்த பக்கம் குச்சி போச்சு மேன். வாங்கய்யா, பில்லா தப்பிச்சிட்டான்.
இன்ஸ்பெக்டர் ஏன் வேனை நிறுத்துறீங்க? சாரி ஃபார் ஸ்டாப்பிங் யூ. இங்கிருந்து வெளியே போற எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ண சொல்லி உள்ள இருந்து உத்தரவு வந்திருக்கு. வேன்ல என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு டெட் பாடி. இன்ஸ்பெக்டர் செக் பண்ணிட்டு வரேன். சிஸ்டர், டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாமா? தேங்க்யூ. ஐம் சாரி. ஓகே, கதவை தரங்க, வேன் போகட்டும். மிஸ்டர் வர்மா, ஆஸ்பத்திரியில நீங்க சரியான பாதுகாப்பு போடல. சார், எல்லா ஏற்பாடுகளையும் டிஎஸ்பி கவனிக்கும் போது நான் அதுல தலையிட முடியுமா? அவர் எனக்கு பெரிய அதிகாரி இல்லையா? நீங்க சொல்றது நியாயம்தான். ஏனோ தெரியல, இந்த பாதுகாப்பு போடுற விஷயத்துல டிஎஸ்பி அவ்வளவு அக்கறை காட்டல. எது எப்படியான என்ன சார், பில்லாவுக்கு சுய நினைவில்லை. இனிமே அவன் போலீஸுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த கேங்குக்கும் உபயோகம் இல்லை. இல்லைன்னு அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பில்லாவுக்கு சுயநினைவு திரும்பணும்னா நினைவு இழக்கிறதுக்கு முன்னாலே அவன் நடத்துற நிகழ்ச்சிகளை திரும்பி நடிச்சு காட்டினாலோ அல்லது போயிட்டு வந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டினாலோ சுயநினைவு திரும்ப வந்துடும் சொல்றார். எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த 3 சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்போ தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையால தான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா பழசையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொன்னு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடமாயிடுச்சு சார். நான் சுய நினைவுக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரிங்கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தி மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது... பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ.
இனிமேல் என்கிட்ட தப்ப முடியாது பில்லா. மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு. காரில் போய் திருப்ப. நிர்மல், கொஞ்சம் ஒன்னே நிறுத்து. இப்ப எனக்கு சுயநினைவு உண்டாச்சு நிர்மல். மூடி கிடந்த விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு முழுசா தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன போலீஸ் துரத்துனாங்க, துப்பாக்கியாலே சுட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது நிர்மல். இப்ப சுயநினைவு வந்தாச்சு. சுயநினைவு வந்தாச்சு. நிஜமா பில்லா, உங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துடுச்சா? சந்தேகம் இல்லாம. நீ ரூபா, ராதா, ரஞ்சித், சுந்தர், கண்ணன், ஹலோ விக்ரம், மைக்கேல், குமார், அசோக், கமல், ஐ எம் சாரி நிர்மல். என் பழைய நண்பர்கள்லாம் நினைவுக்கு வந்துட்டாங்க. என் கடந்த கால சமூகம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஐ எம் ஆல் ரைட். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நம்ம தொழில ஸ்நேகங்களை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, விரோதிகள் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கானே இவனை நினைவு இருக்கா? காட்டி கொடுக்கிற பயல்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவன் பேர் ராஜேஷ். என் துப்பாக்கிக்கு எரியான துரோகி. am I right? Hello, Radha. Come on. Hey, yeah. Hey. ஒன்னு கவனிச்சேன் நிர்மல். என்ன ரூபா? புத்தி தெளிஞ்ச பின்னால பில்லாவுக்கு புத்தி மாறி போச்சு. அதுல தப்பு என்ன ரூபா? ஆபத்துல இருந்து தப்பி மறுஜன்மா எடுத்தாலே இங்க அங்க கொஞ்சம் குறை இருக்கதான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காமல பேசுறீங்க. நிச்சயமா பில்லா பழைய பில்லா இல்ல. பில்லா பழைய பில்லா தான். அவன் விளையாடுற பொண்ணுதான் பழைய பொண்ணு அல்ல. நீ இறந்த காலம், ராதா நிகழ்காலம். எந்த காலத்திலயும் என்ன தவிர பில்லாவோட யாரும் இருக்க முடியாது. இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது. பில்லா, எஸ். சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இம்மிடியா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்? எண்ணூர் ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க. சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடடா, அதை கேட்க மறந்துட்டானே. நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவை தனியா அனுப்புறது நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துறதுல ராதா எக்ஸ்பர்ட். அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சுடுறதுன்னு ராதாவுக்கு தெரியும்.
கண்ணும் சேரட்டும் கணக்கும் தீரட்டும். இரவும் பகலும் எனக்கு உன்மேல் கண்ணோட்டம், இரவும் பகலும் எனக்கு உன்மேல் கண்ணோட்டம், என் இதய துடிப்பில் புதிய வேகம் கொண்டாட்டம், உனது அழகு காதல் கோவில் தேரோட்டம், இனி உறவும் சுகமும் புதிய தென்றல் தேரோட்டம். கனியோ இதழோ மங்கை உடலோ, இலையோ இலை கனியோ இதழோ மங்கை உடலோ, சிரிக்கும் சிலை அழகு எனக்கே வரும் நிலவு, சிரிக்கும் சிலை அழகு எனக்கே வரும் நிலவு, என்னடி கண்மணி நில்லடி நில்லடி என் முகம் பாரடி சொல்லடி சொல்லடி கண்ணில கண்ணடி கையில கையடி ராதா குட்டி. இரவும் பகலும் எனக்கு உன்மேல் கண்ணோட்டம், என் இதய துடிப்பில் புதிய வேகம் கொண்டாட்டம், எனது கைகள் உனக்கு தெரியும் பூவாட்டம், உன்னை இழுத்து பிடித்து வளைக்கும் போது வேலாட்டம். பொன்னடி பூவடி மின்னிடும் காலடி துள்ளிடும் மானடி சிந்திடும் தேனடி ராதா குட்டி. இரவும் பகலும் எனக்கு உன்மேல் கண்ணோட்டம், என் இதய துடிப்பில் புதிய வேகம் கொண்டாட்டம், உனது அழகு காதல் கோவில் தேரோட்டம், இனி உறவும் சுகமும் புதிய தென்றல் தேரோட்டம். பாட்டி தனியா தான் வந்திருக்கா, நானும் தனியா போறேன், நீ இங்கே இரு. முடிஞ்சு போச்சு பில்லா, உனக்காக காத்துட்டு இருந்த ஏன் பிசினஸ் இதோட முடிய போகுது. ராதா, என்ன விளையாட்டு? நெஞ்சில பழைய தைரியம்
இன்னொருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்லயே வச்சிருக்க போல இருக்க. எப்படி பாஸ் பண்ணிட்டேனா? பாசா 100க்கு 100. நீங்க ரொம்ப தைரியசாலி. தைரியம் தான், இருந்தாலும் ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன். உட்கார். என்னது ஜீவாதார் குண்டு? என்னமோ பில்லாவுக்கு துணையா இருப்பேன்னு வீரமா போறாளே ராதா, அவ கொண்டு போறது வெத்து துப்பாக்கி. அதுல இருந்த குண்ட அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன். உன் பொறாமையால நீ பில்லாவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே ரூபா. சோதனை இல்ல மேக், தனி மனுஷனா இருந்தே பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும். ஆனா ராதா, அவ யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ். ஹாய். பில்லா, கேஷ். எஸ். Oh, I'm sorry. That's all right. ஹலோ, அலெக்சாண்டர் ஹியர். ஹலோ டிஎஸ்பி சார். ஹலோ சார், நான் ராஜப்பா பேசுறேன். இந்த எதிரிகளோட முக்கியமான டேரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல எல்லாருடைய பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒரிஜினல் டேரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டேரி வச்சுட்டேன். குட், வெரி குட். ராஜா, அந்த கேங்ல நம்பர் 1 கேடி ரஞ்சித் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கான். அவன் சுவிட்ச் ஆன் பண்றான். அதுக்கேத்த மாதிரி இவங்க ஆடுறாங்க. ஒருவேளை அந்த டைரியை பிரட்டினா அந்த மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இனியோ அந்த ஒரிஜினல் டைரியை நீ எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எஸ் சார். இந்த போதி டேரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க தெரியும். அந்த ஒரிஜினல் டேரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும். நாளைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன். முட்டாள்தனமா உளராத. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். ஆஹா, ஓ, உன் பிளான் அப்படியே. வெரி குட். உனக்காக நாளை ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டியா பார்க்காம என்ன பிடிக்கிறது தான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்ல. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்பு புத்தல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல 8வது மாடியில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது. 7வது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே வம்பு ரஞ்சித். மேல ஏற வேண்டியது, அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்லா. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவன் எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம். உனக்காக தான் காத்திருக்கேன். கதையை முடிக்க.
வைத்தியமா பிடிச்சு வச்சு இருக்கு. ராதா, ஆமா, என்னைக்கு எங்க அண்ணன் ராஜேஷ சுட்டு கொன்னியோ அன்னைக்கு பிடிச்சது பைத்தியம். ராஜேஷ் அண்ணனா? உறவுன்னு இருந்த ஒருத்தனைய சுட்டு கொன்னே அனாதை ஆக்குனேன். அன்னைக்கு ராதா துப்பாக்கி எடுத்தா, இன்னைக்கு கத்தி எடுத்திருக்கானா அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப தெரிஞ்சுக்க. நான் சொல்றது கேளு, ராஜேஷ கொல்லல. சத்தியமா நான் ராஜேஷ கொல்லல. கையை வந்து போயிட்டு உசே போயிடும். ராதா, நான் சொல்றது கேளு, நான் பிள்ளை இல்ல. ராதா, 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 நான் பிள்ளை. ஐயோ, இப்ப கை வந்து போய் உசே போயிடு. ஏய் ராதா, சொல்றது கேளு. அட, உங்க அம்மா அடைய சொல்ற பிள்ளை இல்லைங்கிற. ராதா, ஏய் ராதா. சொல்றத கேளு. ராதா, நான் சொல்றத கேளு, நான் பிள்ளை இல்ல. உண்மையை சொன்னா காலையை உதைக்கிற உன்ன. ராதாவும் அண்ணனை கொண்டது நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. நீதான், எனக்கு நல்லா தெரியும், நீதான். ராதா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஓ காட், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லான்னு நினைச்சு. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே, அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பு எதுக்குறாதா? உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? அவன் சார் இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும்போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம்? நோ நோ நோ. இப்ப இந்த தைரியம் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நல்ல வேலை நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, ஐம் சோ சாரி. நீயே வருத்தப்பட ராதா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்ச, அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்க. இப்போ டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல, ரெண்டு.
காரணம் கேட்டேல்ல, இவங்க தான் ராமா, ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா. அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு எனக்கு இந்தாங்க. போக விளையாடு போ. பாய் அங்கிள், பாய் ஆண்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையத்தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ, எங்க இருக்கானோ. கதவை ஏன் சாத்திர? திறந்தே வை. கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன். கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன். பாய். அலெக்சாண்டர். ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்துல இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலுக்கு போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. குட். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ப்ரோக்ராம் 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும். கரெக்டா வந்துடுங்க. போலீஸ் கரெக்டா 9 மணிக்கு ஹோட்டல் ரைட் பண்ணும். எப்படி சார் உங்க சிஷ்யன்? பரவாயில்ல இல்ல? குருவே மிஞ்சிட்ட ராஜா. வைத்தியவே ராஜா, ராதாவை இந்த பார்ட்டிக்கு வர வேண்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பரீட்சை இல்லையா? நான் என் வெற்றியை நம்புறேன். இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பில்லா இல்ல. எவனும் போலீஸோட கையில. ஹலோ டிஎஸ்பி, ரிவால்வர் இங்க இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் தெரியுதா? முகம் ஞாபகம் இருக்கா? உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது. ஜே ஜே. இது ஞாபகத்துக்கு வருதா? மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு. எதுக்காக இங்க வந்த? உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்கரிசி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இப்ப என்ன போக விடு. என் ரிவால்வரை திருப்பி விடு. ஒரு முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு நான் போயாகணும். சத்தியமா சொல்றேன், உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்ப என்ன போக விடு. உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி? என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே, உன்னுடைய உயிருக்கு டைம் கேட்கறியா? எப்படி? என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன வேணுமானாலும் செய், என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே, டைம் கேட்டனே. என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ. இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேனே, அதுக்கு காரணம் நீ. என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ. இல்ல, ரவி ரமான் சொன்னியே, அவங்க உன் பிள்ளைங்களா? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். குழந்தைகளை மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடமும் தெரியும். எங்க இருக்காங்க? முதல்ல ரிவால்வரை கொடு, வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். வந்து என்ன சொல்றது? இப்பவே சொல்லு. இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம்
நீ என்ன போக விடலன்னா? துப்பாக்கியை வாங்குறதுக்கு அப்புறம் என்ன நீ கைது செஞ்சிட்டினா? அப்படியே நடக்கலாம். ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னையும் நீ கொன்னுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன், டேக் இட். நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன். நீயும் போட்டேன் வேஷம் புரிகிறதா? புரிந்தவர்க்கெல்லாம் புதிராவேன். என்ன விழிப்பு, என்ன திகைப்பு, புரியாதவர்க்கே புயலாவேன். என்ன வியப்பு, என்ன மலைப்பு. அசைப்பாரு, ஆழைப்பாரு, யார் என தெரிந்தால் நீயே கூறு. நான் யார், நான் யார், நான் யார்? My name is Billa. வாழ்க்கையெல்லாம் My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம். பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாயோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Billa. வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. நீரோட்டம் போலெந்தன் ஆசை, தேரோட்டம் போலெந்தன் வாழ்க்கை. போராட்டம் இல்லாத பாதை, எல்லாமே சுகமான போதை. நான் கொண்டு வந்தேன், நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா.
இந்த நேரம் அவன் எப்படி இருக்கதான் நியாயம். நீ என்ன சொல்ற? நீதான் இதெல்லாம் சமீப காலமா இவ வாயும் கையை சும்மா இருக்க மாட்டேங்குது. இவளை எந்த லெவல்ல வைக்கணும் சொல்லி பில்லாவுக்கு நல்லா தெரியும். ஏய் போய் விடு. பண்ற யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணீங்க போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. என்ன சார் இது? உதவி செஞ்சாலும் உபதிரமா போச்சு. நீங்க பேச்சு நம்மளே சொன்னா டிஎஸ்பி சார் கேளுங்க, அவர் உண்மையை சொல்லுவாரு. சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா. உங்க துரோக கூட்ட சுட்டதுனால அடிபட்டு நினைவில்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. நினைவே இல்லையா சார்? நினைவு திரும்பவுனே கேளுங்க, சொல்லிடுவார். டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. டாக்டர் நான் கடவுளா சார்? நான் கையெழுத்து கும்பிடுறேன். என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்ப நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பேசி பிரயோஜனம் இல்ல பில்லா. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் பில்லா இல்ல, நான் ராகப்பா. என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் வர்மா, அவன் கேட்கிற மாதிரி அவனை டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போனா உண்மை தெரிஞ்சிடுங்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்கார்த்தனம். வல சார் கரெக்டா பேசுறேன். ஷட் அப். ஓகே சார், இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறோம். ஓகே சார், உங்களுக்கு கொட்டி கும்பிடு. இந்த ஆள் உண்மைத்தான் சொல்றான். இவன் பில்லாவே இல்ல. டிஎஸ்பி சார், நான் ராஜப்பா வந்திருக்கேன். உங்க ராஜப்பா சார், தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார். நான் அடிச்சு சொல்றேன், ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிறாரு சார். நான் பில்லா இல்லைன்னு சொன்னா நீதான் பில்லான்னு 8 கட்டையில கத்துறாங்க சார். சார் நான் உங்களுக்காகத்தானே வேஷம் போட்டேன். என் பேரை மாத்திக்கிட்டேன், என் பொழைப்பை மாத்திக்கிட்டேன். நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன் சார்? நீங்க என் 2 குழந்தைகளுக்கும் கண் திறந்து விட்டீங்களே,